தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்று 2025-26 ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார் நிர்மலா சீதாராமன் அவர்கள். அதை குறித்து தான் இன்றைய விவாதம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய விவாதத்திற்கு நம்மோடு பங்கு பெற வந்திருப்பவர் திரு சரவணகுமரன் அவர்கள், முன்னாள் வருமான வரித்துறை இணை ஆணையர். வணக்கம் சார். நன்றி. வணக்கம். மற்றும் நிதி ஆலோசகர் மற்றும் பேராசிரியர் திரு வெங்கடேஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். சார் சரவணகுமரன் சார், இந்த பட்ஜெட்டை எப்படியா பார்க்குறீங்க? சாதக பாதகங்கள் என்ன? அதாவது ஒரு பொதுவாக இந்தியா முழுமைக்குமான ஒரு பொதுவான கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது ஒரு பேலன்ஸ்டான பட்ஜெட். ஆல்ரெடி நம்ம கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக ஒரு க்ரோயிங் பேட்டர்னில் போயிட்டுருக்கோம். அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுற மாதிரியான பட்ஜெட்டை தான் நான் பார்க்குறேன். இதில் இருக்கிற ரொம்ப சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்தோம்னா, நம்ம பாசிட்டிவான விஷயங்கள், நான் அந்த டைரக்ட் டேக்ஸ் ப்ரொபோசலுக்குள்ளே போகல. பாசிட்டிவான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு 7.7 lakh ஃபார்மர்ஸ்க்கு ஒரு கிரெடிட் சப்போர்ட், ஷார்ட் டேர்ம் லோன் சப்போர்ட் ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். ஏன்னா அது அந்த அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய பூஸ்ட் தேவைப்படுது. மைக்ரோ என்டர்பிரைசஸ், இந்த மைக்ரோ என்டர்பிரைசஸ்ங்கிறது ஒரு 10 கோடி, முன்னாடி 5 கோடி டர்ன் ஓவர், இப்போ 10 கோடி டர்ன் ஓவர். நிறைய அர்பன் சிட்டிஸில், டவுன்ஸில், ஈவன் வில்லேஜ்லேயுமே இந்த எம்எஸ்எம்இ இருக்குது. அதுக்கு ஒரு கிரெடிட் கார்டு 5 lakh வரைக்கும் லிமிட் கொடுக்குற ஒரு சப்போர்ட் சிஸ்டம். அது உண்மையிலேயே ஒவ்வொரு 2 லட்சம் கூட பேங்க்கில் போய் நிற்காமல் ஒரு கிரெடிட் கார்டில் பேக்கப் பண்ணுற அந்த கான்செப்டை கொண்டு வராங்க. அது உண்மையிலே பாராட்டப்பட்ட விஷயம். ஃபஸ்ட் டைம் ஆண்டர்பிரனர்ஸ்க்கு ஏற்கனவே ஒரு ஸ்கீம் இருந்தது. அதை பிலாங்கிங் டு மெயின்லி விமென், ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸில் 2 crores வரைக்கும் இன்னும் 5 வருஷத்துக்குள்ள அவங்க ஒரு இது பண்ணுறாங்க, ஒரு லான்ச் பண்ணுறாங்கன்னா, ஆண்டர்பிரினர்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது இல்லாமல் பிஸ்னஸில் அடுத்த லெவலில் நம்ம போக முடியாது. அது ஒன்று பண்ணுறாங்க. மெடிக்கல் சீட்ஸ் ஒரு 10,000 சீட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன். ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டிக்கான ரூரலில் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன்னா அர்பனுக்கும் ரூரலுக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸே ஃபேக்கல்ட்டிஸ் அடுத்த லெவலில் இந்த கம்யூனிகேஷன் செட்டப், ப்ராட்பேண்டாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், இன்ஃபர்மேஷன் நெட்ஒர்க்கில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்களாக இந்த பட்ஜெட்டில் பார்க்குறேன். ரொம்ப பெருமையாக, மகிழ்ச்சியாக சொல்லக்கூடிய விஷயம், அதான் எல்லாரையும் பெனிஃபிட் பண்ணக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் டேக்ஸ் ப்ரொபோசலில் இன்கம் லிமிட்டை 12 லட்சமாக ஏற்றிட்டாங்க. ஸோ 12 lakhs வரைக்கும் டேக்ஸ் இல்லை அப்படிங்கிறது மிடில் கிளாஸுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட். அதாவது மாதம் 1 லட்சம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு டேக்ஸ் கட்டாமல் இருக்கக்கூடிய இது. ஆனால் கவர்மெண்ட் இதில் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அவங்கெல்லாம் சேவ் பண்ணி அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. இது ஓல்டு டேக்ஸ் ரிஜிமில் 1.5 lakh வரைக்கும் டிடக்ஷன் அலோவ் பண்ணிட்டுருந்தாங்க ஏடிசியில். ஓல்டு டேக்ஸ் ரிஜிம் டிஸ்டர்ப் ஆகலை. ஓல்டு டேக்ஸ் ரிஜிம் 5 lakhs வரைக்கும் நோ டேக்ஸ், அதுக்கு மேலே டேக்ஸுங்கிற செட்டப் கண்டினியூ ஆகுது. ஆனால் இப்போ டிஃபால்ட்டாக நியூ டேக்ஸ் ரிஜிம் வந்துருச்சு. இப்போ யாராவது போனால் ஃபஸ்ட் நியூ டேக்ஸ் ரிஜிம் தான் போகும். ஓல்டு டேக்ஸ் ரிஜிமுக்கு அவங்க தேவைன்னா தான் அப்ளை பண்ணி போகிற மாரி ஒரு செட்டப் கொண்டு வர்றாங்க. பட் நியூ டேக்ஸில் நோ டிடக்ஷன், பட் 12 லட்சம். ஸோ இது மிடில் கிளாஸுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு, ஒரு வரப்பிரசாதம். ஆனால் இந்த பணத்தை அன்கண்ட்ரோலாக செலவழிச்சிடக்கூடாது, சேவிங் மைண்ட் செட் வரணும்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கு இந்தியாவில் கொஞ்சம் ஜென்ரலாக பெண்கள் தங்கம் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் சேவிங்குள்ளே போவாங்க. ஸோ அதில் அது பெனிஃபிட் இருக்கும்னு நம்புகிறேன். பட் இருந்தாலும் ஓல்டு டேக்ஸில் இருக்கிற அந்த ஏடிசி அப்படிங்கிற எல்ஐசி, மெடிக்கல் இன்சூரன்ஸு, ஸ்கூல் ஃபீஸ், இந்த மாதிரியான ஒரு 1.5 lakh ப்ராக்கெட் இருந்திருக்கலாமோன்னு எனக்கு ஒரு சின்ன இது இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவான பட்ஜெட்டாக பார்க்குறேன். ஒரு ரிஸ்கியான ப்ரொபோஷன் அவங்க எடுத்திருக்கிறது நியூக்ளியர் எனர்ஜியில் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். எனக்கு தெரிஞ்சு ஏறத்தாழ ஒரு 60 வருஷமாக நியூக்ளியர் கவர்மெண்ட்டோடைய கோர் சப்ஜெக்டில் இருக்குது. அட்டாமிக், அதாவது அட்டாமிக்கும் ரயில்வேஸும் கவர்மெண்ட்டோட ஓன் சப்ஜெக்டில் இருக்குது. இதில் அட்டாமிக்கை எடுத்திருக்காங்க. அது கொஞ்சம் ஒரு, அதாவது சின்ன தியேட்டர் தான் போடுவாங்க, இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு எடுத்திருக்காங்க. அது எந்த அளவுக்குங்கிறது அதோடைய மெதுவாக தான் தெரியும். நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு விஷயம் பீகாருக்கு அதிகமான ஃபோக்கஸ் இருக்கோ
அப்படின்னு ஒரு தோணக்கூடிய இடத்துல இருக்கு. அது வந்து இப்ப நம்ம தென் மாநிலங்கள் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கேரளால ஜிடிபி அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ற ஸ்டேட்ஸு. ஜிஎஸ்டில அதிகமான டாக்ஸ் கலெக்ஷன் குடுக்குற ஸ்டேட்ஸு. ஸோ இத யாருக்கு குடுக்கணும்? ஏன்னா 25, 30 கோடி மக்கள் தொகை இருக்கு. நம்ம குடுக்கணும். இல்லன்னு சொல்ல வரல. பட் அதே நேரத்தில அத பேலன்ஸ் பண்ற மாரி இந்த பக்கம் ஒரு அனவுன்ஸ்மென்ட் இல்லையே! அப்படிங்கிற ஒரு சின்ன இத பார்க்குறேன். அத ஒண்ண தவிர நான் பெருசா நெகட்டிவ் எதுவும் பார்க்கல. கண்டிப்பாக சார். வெங்கடேஸ்வரன் சார், இந்த பட்ஜெட்டை நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க? முதல் கட்ட பார்வை என்ன? இந்த பட்ஜெட்டு ஒரு முன்னேற்றத்திற்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டு. இவங்க ஒரு 3-4 மாதமாக தீவிரமாக ஆராய்ந்து நுணுக்கமான கருத்துக்களை எல்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னமோ ஒரு மாதத்தில் ஒரு வாரத்தில் பண்ணினது அல்ல. ஏகப்பட்ட சின்ன சின்ன ஐட்டம் எல்லாம் பார்த்து எப்படி நம்ம வீட்டில் சின்ன சின்ன ஐட்டம்லாம் பார்த்து பண்ணுவோமோ அந்த மாதிரி நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. இது வந்து ப்ரொக்ரெசிவ் பட்ஜெட்டு, பாசிட்டிவ் பட்ஜெட்டு, ப்ரொடக்டிவ் பட்ஜெட்டு. இதில் குத்தம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நானும் நோண்டி பார்க்குறேன், ஒன்றுமே சொல்ல முடியல. சின் டேக்ஸு போடுவாங்க எப்போதும். சின் டேக்ஸுனாக்கா இந்த சிகரெட்டு அதெல்லாம் போடுவாங்க. அது கூட இந்த தடவை போடலை. ஸோ இந்த எக்கனாமிக் அட்வைசர் ஆனந்த நாகேஸ்வரன் நேற்றுக்கு பேட்டியில் சொன்னார், இந்தந்த ஏரியாஸ்லாம் கவர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு. அது அப்படியே அழகாக பண்ணியிருக்காங்க. நேற்றுக்கு என்ன சொன்னார்? ஜிடிபி 6.4க்கு வந்துடும் போல இருக்குது, அதை இம்ப்ரூவ் பண்ணணும், 7 to 8% போகிற மாதிரி பண்ணணும் அப்படின்னாங்க. அதுக்குள்ள விஷயம்லாம் இதில் இருக்குது. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டு, பப்ளிக் செக்டார் யூனிட்ஸை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு அதையும் பண்ண போகிறாங்க. 47,000 crores டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அப்புறம் டீரெகுலேஷன், இந்த ரூல்ஸ் ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் இருக்குது. அதெல்லாம் கம்மி பண்ணணும், டீரெகுலேஷன் பண்ணணும் அப்படின்னு அதுக்குள்ள மெஷர்ஸ் இவங்க பண்ண போகிறாங்க. நிறையா டீரெகுலேஷன் ஸ்டேட்டையும் பண்ண வைக்கிறாங்க, ஸ்டேட்டுக்கு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க டீரெகுலேஷன் பண்ணும்போது. ஸோ அது ஒன்று. அப்புறம் கார்ப்பரேட்டில் நிறைய ப்ராஃபிட் பண்ணுறாங்க, ஆனால் அது வந்து எம்ப்ளாயீஸுக்கு போய் சேர்றது இல்லைன்னு நேற்றுக்கு சொல்லியிருக்கார் ஆனந்த் நாகேஸ்வரன். அப்போது அந்த ப்ராஃபிட்ஸ் எல்லாம் எம்ப்ளாயீஸுக்கு வர மாதிரி பண்ணணுங்கிறதுக்கு இவங்க நிறையா ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அப்படி பண்ணும்போது லாட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அப்புறம் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், அதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் லேபர் இன்டென்சிவ் யூனிட்ஸுக்கு, ஃபுட்வேர் அந்த மாதிரிக்கெல்லாம் நிறைய இன்சென்டிவ் கொடுத்துருக்குறாங்க. டைரக்ட் டேக்ஸஸ் சார் சொன்ன மாதிரி 7 lakhsலேருந்து நான் ஒரு 10 lakhs பண்ணுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன். இவங்க என்னன்னா டைரெக்டாக 12 lakhs பண்ணிட்டாங்க. அதை தவிர இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒரு 75,000 இருக்குது. ஸோ 12,75,000 வந்து வரலும் 10 பைசா டேக்ஸ் கட்ட வேண்டாம். அந்த மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு இன்னொரு பொனான்ஸா, இன்னொரு எதிர்பாராதது என்னென்னா டேக்ஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட்டு 50,000லேருந்து 1 lakh வரலும் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய சீனியர் சிட்டிசன்ஸுக்கு இது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ மிடில் கிளாஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அழகாக. ஆனால் மிடில் கிளாஸ் தான் ரொம்ப டிமாண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க வாயெல்லாம் நல்லா அழகாக சந்தோஷமாக அரைச்சிட்டாங்க. அதே மாதிரி இன்கம் பை வே ஆஃப் ரெண்ட்டு, அது வந்து 6 lakhs வரலும் பண்ணிட்டாங்க. யூ டோன்ட் ஹாவ் டு பே எனி டேக்ஸ் அப் டு 6 lakhs. அப்புறம் இன்சூரன்ஸு கம்பெனிஸ் எல்லாம், ஃபாரின் டைரக்ட் இன்சூரன்ஸு, அவங்க வந்து டைரக்ட் இன்சூரன்ஸு 100% இன்வெஸ்ட் பண்ணலாம் ஃபாரின் கம்பெனிஸ்ன்னு. அது ஒரு பெரிய பூஸ்ட்டு. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டு நல்லா விழுந்துருது. விழ வேண்டிய ஷேர் மார்க்கெட் விழ வேண்டிய அவசியமே இல்லை. ஆட்டோ செக்டர்லாம் நல்லா ஏறி இருந்தது. ஆனால் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி எஸ்பிஐ லைஃபு, ஐசிஐசிஐ இன்சூரன்ஸ், இவங்கெல்லாம் விழுந்துட்டாங்க. என்ன காரணம்? இது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமே அப்படின்னு சொன்னப்புறமும் விழுந்திருக்கு. அப்படி இது என்ன காரணம்னு பார்த்தாக்க, இப்போது இன்கம் டேக்ஸ் பேமெண்ட் பண்ணுறவங்கெல்லாம் இந்த ஓல்டு சிஸ்டம் நியூ சிஸ்டம்னு இருந்தது. இப்போ இந்த 12 lakhs பண்ண உடனே ஆல்மோஸ்ட் எல்லோரும் நியூ சிஸ்டத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுவாங்க, ஓல்டு சிஸ்டத்தில் இருக்க மாட்டாங்க.
அப்போ 80cc பெனிஃபிட்ஸ் எல்லாம் அவைல் பண்ண மாட்டாங்க. அப்போ இன்சூரன்ஸுக்கு எல்லாம் டிமாண்ட் இருக்காது. இன்சூரன்ஸ் போட்டவங்க கூட சில பேர் டிஸ்கண்டினியூ பண்ணிடுவான். அவன் போட்டதே இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் வரணுங்கிறதுக்காக. அதெல்லாம் போயிடும் போல இருக்கு. அதனால தான் இன்சூரன்ஸ் கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் கீழே விழுந்துடுது. ஆட்டோ செக்டர்லாம் நல்லா ஏறிடுது. ஸோ இது பை அண்ட் லார்ஜ் பெஸ்ட் ப்ரோக்ராம் தான். தொடர்ந்து பேசுவோம் சார். சரவணகுமரன் சார், நீங்கள் ரெண்டு பேருமே இல்லை ஆல்மோஸ்ட் எல்லா மீடியாக்களும் சொல்லி கொண்டிருப்பது இந்த மிடில் கிளாஸ் மக்களுக்கு, நடுத்தட்டு மக்களுக்கு நிறைய பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அந்த 12 லட்ச ரூபா வரைக்கும் வருமான வரி இல்லை என்பது. ஆனால் சாதாரண உங்களை மாதிரி டெக்னிக்கல் இல்லாத சாதாரண எங்களை மாதிரி மக்களுக்கெல்லாம் வருஷத்துக்கு 12 லட்ச ரூபாய் ஒரு தனிநபருக்கு சம்பாதிப்பவர் தான் மிடில் கிளாஸ் அப்படிங்கிறதே அதுவே ஏமாற்றம் சார். ஒரு 40,000 50,000 சம்பாதித்து கொண்டு இருப்பவர்களுக்கு என்ன பண்ணியிருக்கு கவர்மெண்ட் அப்படிங்கிற கேள்வி இங்கு எல்லோருக்கும் எழுந்திருக்கிறது. என்ன சார் பண்ணிருக்காங்க? இல்ல நீங்க சொல்றது 40,000 50,000 வாங்குறவங்க வருஷத்துக்கு ஒரு 5 லட்சம் 6 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. 12 லட்சம் வர்ற வரைக்கும் பெனிஃபிட் தர்றோம்னா அந்த 5 லட்சம் 6 லட்சத்துக்கு ஆட்டோமேட்டிக் பெனிஃபிட் இருக்குல்ல. ஒரு காலத்துல 5 லட்சம் ரூபாய்க்கு டாக்ஸ் கட்டிட்டு இருந்தாங்க, 6 லட்சத்துக்கு டாக்ஸ் கட்டினாங்க. இப்ப 12 லட்சம் வரைக்கும் நீங்க டாக்ஸ் கட்டலன்னா இல்ல இந்த பட்ஜெட்ல சம்பாதிக்கிறவர் 12 லட்சம் இந்த பட்ஜெட்ல ஆல்ரெடி இந்த பட்ஜெட்ல ஆல்ரெடி 6 லட்சம் வரைக்கும் இல்லைங்கிறதா இருந்தது. இந்த பட்ஜெட்ல மிடில் கிளாஸ்ங்கிற வார்த்தையை தவிர்த்துட்டு ஒரு மீடியமான வருமானம் இருக்கிற லோயர் மிடில் கிளாஸ் மக்களுக்கு இல்ல சாதாரண மக்களின் பார்வையில மிடில் கிளாஸ்ன்னு சொல்லப்படுற மக்களுக்கு என்ன இருக்கு சார்? தொடர்ந்து 12 லட்சம் கொடுத்துட்டு எல்லா மிடில் கிளாஸுக்கும் நாங்க நல்லது பண்ணிட்டோம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறது எந்த விதத்துல சரி? அதாவது மிடில் கிளாஸ் அப்படிங்கிறது யாரை குறிக்குது? இப்ப அமெரிக்கன் மிடில் கிளாஸ் இந்தியன் மிடில் கிளாஸும் ஒன்னானா கிடையாது. சரியா? இந்தியாவோட மிடில் கிளாஸும் பாகிஸ்தானோட ஸ்ரீலங்காவோட மிடில் கிளாஸும் ஒன்னானா கிடையாது. இந்தியாவோட மிடில் கிளாஸ் வந்து பாகிஸ்தான்லயும் ஸ்ரீலங்காலயும் ஹையர் கிளாஸா கூட இருக்கலாம். இந்தியாவோட மிடில் கிளாஸ் வந்து அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா லோயர் மிடில் கிளாஸாக இருக்கும். ஏன்னா இன்கம் ஏர்னிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு ஓவரால் ஜிடிபி அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பெர் கேப்டா இன்கம். எனக்கு பாக்கெட்ல எவ்வளோ பணம் வருது, அப்புறம் பர்ச்சேஸ் பவர் பாரிட்டி பிபிபின்னு சொல்கிறோம். நான் இந்த பணத்தை வச்சு என்ன வாங்க முடியும்? உங்களுக்கு 10 லட்சம் கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் பக்கத்தில் மெஸ்ஸு சாப்பிட்றீங்க, காளியாம்பல் மெஸ்ஸில், அதுக்கே 9 லட்சம் போதுன்னு வச்சுங்க. நீங்கள் என்ன கிளாஸ்? ஸோ இப்போ இந்தியாவை பொறுத்தவரையில் மிடில் கிளாஸ் நம்ம சொல்கிறது பெரும்பாலும் டாக்ஸ் கட்டுற எல்லாத்தையும் மிடில் கிளாஸ் சொல்லுவோம். 5 லட்சத்துக்கு மேலே இருக்கிற எல்லாத்தையும் மிடில் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். அது எது வரைக்கும் போகுதுன்னா, நீங்கள் எம்எஸ்எம்இல மிடில் எம்எஸ்எம்இ செக்டாரில் நம்ம வந்து மைக்ரோ மீடியம் செக்டார்ஸ் பார்த்தீங்கன்னா 100 கோடி டர்ன் ஓவர் கொண்டு போயிட்டோம். 100 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறாங்கன்னா ஒரு 5 கோடியோ 6 கோடியோ லாபம் எடுப்பார். ஸோ மிடில் கிளாஸ் வந்து அதனால தான் லோயர் மிடில் கிளாஸ், மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் 3ஆக பிரிக்கிறோம். இப்போ ஏன் அந்த வார்த்தையை ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருப்பாங்கன்னு நான் பார்க்குறேன்னா, இப்போ நான் அவங்களுடைய பார்வையில் பார்க்குறேன். சொல்கிறேன்னா, பெரும்பாலும் பட்ஜெட் இதில் இருக்க எஜுகேஷனாக இருக்கட்டும், ரூரல் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், ஜல்ஜீவன் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், வாட்டராக இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், இது எல்லாமே பெரும்பாலும் லோயர் மிடில் கிளாஸும் ரூரல் பாப்புலேஷனும் கவர் பண்ணுற மாதிரி தான் போடுவாங்க ஜென்ரலாக. இந்த மிடில் கிளாஸுங்கிறது மெயினாக டாக்ஸ் கட்டுற ஃபர்ஸ்ட் ஸ்லாப். இந்தியாவில் 7 கோடி பேர் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறாங்கன்னா அதில் 4-5 கோடி பேர் இந்த ஒரு 50 லட்சத்துக்கு கீழே வருமானம் காட்டுறவங்களாம் இருப்பாங்க. இப்போ இதில் 25 லட்சம் வரைக்கும் கட்டுறவங்களுக்கு 1 லேக் பெனிஃபிட் தர்றாங்க. 25 லேக்ஸ் ஏர்ன் பண்ணுறவர் போன வருஷம் 3 லட்சம் கட்டியிருக்காருன்னா இந்த வருஷம் 3.25 லட்சம் கட்டும், இந்த வருஷம் 2.25 லட்சம் கட்டுவார். ஸோ 1 லேக் பெனிஃபிட்டுங்கிறது ஒரு சப்ஸ்டான்ஷியல் பெனிஃபிட். 12 லட்சம் சம்பாதிக்கிறது 60,000 வரைக்கும் பெனிஃபிட் பண்ணுவாங்க. ஸோ மிடில் கிளாஸுக்கு ஒரு மிடில் கிளாஸ் சொல்லும் போது அந்த அதே மாதிரி ஒரு 1000 பேர் இருந்தான்னு வச்சுங்க, 1000 லட்சம் நீங்க வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 100 crores வந்து ஆடு நீங்க வந்து பம்ப் பண்றீங்க மார்க்கெட்டுக்கு. ஸோ அவங்களுடைய கன்சம்ஷன் பேட்டர்ன் இப்போ நீங்க அவர் பிரதர் சொன்னாரு, வெங்கடேஷ்ஜி சொன்னாரு, இன்சூரன்ஸ் கம்பெனி ஏன் விழுகுது, 80C போனதுனால கீழே விழுகுது. 80Cல தெர் இஸ் நோ ஆப்ளிகேஷன். இப்போ எல்லாம் ஓல்டுல இருந்து நியூ ஸ்கீமுக்கு வந்துட்டாங்கன்னா அந்த 1.5 lakhs கம்பல்சரி கிடையாது மிடில் கிளாஸ்க்கு. இந்த பிஹேவியர்லாம் மிடில் கிளாஸ் பிஹேவியர். இன்சூரன்ஸ் வந்து லோவர் கிளாஸ்ல அப்ளிகபிளே ஆகாது, ஹை கிளாஸ்ல ரிலவெண்டே கிடையாது. இந்த மிடில் கிளாஸ் தான்
இன்சூரன்ஸ்ங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க. ஏன்னா சம்பாதிக்கிற கொஞ்சமும் கரெக்டா போய் சேரணும் அவங்களுக்கு. அடுத்த தலைமுறைக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அடுத்தவங்களுக்கு ப்ராப்பரா பெனிஃபிட் ஆகணும் அப்படிங்கிற இது. ஸோ ஆனா நீங்க எல்ஐசி போல மற்ற ஷேர்ஸ் எது கூடுது பாருங்க. ரெண்டு விதமான ஷேர்ஸ் கூடுது. ஒன்னு ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ், ஆனா எலக்ட்ரானிக்ஸ், சரவணகுமரன் டிவி, சார், பைக் எல்லாமே. ஆமா இன்னொன்னு என்ன கூடுது? சரவணகுமரன் சார், ஆ யா ஆமா நீங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க, சரியான விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்றீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா உங்களோட விளக்கங்கள் எல்லாமே எங்க சாதாரண பார்வையில அந்த நாட்டுல 10% இருக்கிற 12 லட்சத்திற்கு மேல சம்பாதிக்கிற மக்களுக்கான விளக்கமாகத்தான் நான் பார்க்க முடியும். ஒரு 4 லட்சம் 5 லட்சம் வருஷத்துக்கு சம்பாதிக்கிற மக்களுக்கு என்ன இருக்குங்கிற கேள்விக்கு இல்ல அரசாங்கத்தில் அதுதான் எதுவும் இந்த பட்ஜெட்ல இல்ல எதுவும் பதில் எல்லா இருக்கிறதாங்கிறதா பட்ஜெட்டும் சார் நேரடியா? இது இந்தியாவோட எல்லா பட்ஜெட்டுமே மெயின் ஃபோக்கஸ் அந்த 5 லட்சம் சம்பாதிக்கிறவங்க தான் எப்பயுமே. மற்ற எக்ஸ்பெண்டிச்சர் சைடு இருக்கு, நீங்க எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வாட்டர், ஹெல்த், எஜுகேஷன் எல்லாமே அவங்களுக்கு தானே எப்பயுமே. இன்ஃபேக்ட் நான் இது நாளைக்கு காலையில் கூட ஒரு டிவி சேனல்ல பேட்டியில சொன்னேன். மிடில் கிளாஸுக்கு வந்து இது டிலேடா வந்திருக்கு. இது வந்து 2020 21 வந்திருக்க வேண்டியது. ப்ராபபிலி கோவிட் மற்ற விஷயங்களால இப்போ கவர்மெண்ட் ஃபிஸ்கல் டெபிசிட் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணணுங்கிறதுக்காக டிலேடா கொடுத்துருக்காங்க. ஆனா அட்லீஸ்ட் இன்னைக்கு வந்துச்சு அப்படின்னு நான் சந்தோஷப்படுறேன். ஆனா நீங்க என்ன கேக்குறீங்க, மிடில் கிளாஸ்ல இருக்கிற அப்பர் மிடில் கிளாஸ்க்கு மட்டும் இது பெனிஃபிட் ஆகுது. 4 லட்சம் 5 லட்சம் வச்சிருக்கவங்க, சலூன் வச்சிருக்கவங்க, டீ கடை வச்சிருக்கிறவங்க, ஒரு சின்ன கம்பெனில 15,000 25,000 சம்பளத்துல இருக்கவங்க என்ன பெனிஃபிட்னா, அவங்களுக்கு இன்கம் டாக்ஸ்ல பெனிஃபிட் கொடுக்க முடியாது. ஆனா அவங்களுக்கான எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்கீம், முத்ரா ஸ்கீம்ல பெனிஃபிட் தருவேன், பேங்க் லோன்ல பெனிஃபிட் தராங்க, எஜுகேஷன்ல பெனிஃபிட் தராங்க. அந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு 4 லட்சம் விஜய் சேதுபதி அன்னைக்கு பேசுன மாதிரி நல்லா இன்கம் டாக்ஸ் கட்டினவங்களுக்கு ஒரு இது கொடுங்க சார், சர்டிஃபிகேட் கொடுங்க, ஒரு ரிபேட் கொடுங்கிற மாதிரி அவங்களுக்கு 5 லட்சம் வாங்குறவங்களுக்கு தான் ஆளுக்கு 2 லட்சம் இன்சென்டிவ் கொடுக்குற மாதிரி கொடுக்க முடியாது. அவங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர்ல பெனிஃபிட். எக்ஸ்பெண்டிச்சர்னா நான் பட்ஜெட் போட்டு எக்ஸ்பெண்டிச்சர் பண்றேன்ல, 45 லட்சம் கோடி நான் எக்ஸ்பெண்டிச்சர் பண்றேன் இல்லையா, 50 லேக் க்ரோர்ஸ் இந்த பட்ஜெட் எக்ஸ்பெக்டேஷன்ல. அந்த 50 லேக் க்ரோர்ஸ்ல ஒரு மெஜாரிட்டி காம்பனன்ட் எப்பயுமே லோவர் மிடில் கிளாஸுக்கும் லோயர் கிளாஸுக்கும் போடுறாங்க கவர்மெண்ட். ஏன்னா இந்தியா பீயிங் ஏ வெல்ஃபேர் ஸ்டேட் அதான் நடக்குது. இல்ல சார், அப்படி இந்த நீங்க சொல்ற லோயர் மிடில் கிளாஸுக்கு எதுவும் பண்ணணும்னு நினைச்சிருந்தா அந்த எரிபொருள்ல இருக்கிற டேக்ஸை கம்மி பண்ணியிருந்தா எல்லா மக்களும், அதாவது மெஜாரிட்டி மக்கள் பயனடைந்திருப்பாங்க இல்லையா சார்? நீங்கள் இன்கம் டேக்ஸை கம்மி பண்ணீங்க, அது டாப்பில் இருக்க ஒரு 10% பீப்புளுக்கு பெனிஃபிட்டாக போயிருக்கு. ஆனால் இது நீங்கள் பெட்ரோல்லையோ டீசல்லையோ சிலிண்டர்லையோ கம்மி பண்ணிக்கிருந்தீங்கன்னா இந்த மெஜாரிட்டியான மக்களுக்கு எல்லோரும் பயன்பட்டு இருப்பாங்க, விலைவாசியும் குறைஞ்சிருக்கும். அதுதானே மிடில் கிளாஸுக்கு சரியான இழப்பீடாக இருக்க முடியும் அல்லது சப்போர்ட்டாக இருக்க முடியும். இல்லை, அதாவது மிடில் கிளாஸ் வந்து பெரிய செக்மெண்ட்டு. நீங்கள் சொல்கிற மாரி டாப் கிளாஸுங்கிறது, அது ஹையர் கிளாஸுங்கிறது ஒரு 15% பாப்புலேஷன். இந்தியாவில் லோவர் கிளாஸுங்கிறது இன்னும் கீழே இருக்கிற 15% பாப்புலேஷன். இந்த மிடில் கிளாஸுங்கிறது ஆல்மோஸ்ட் 60% பாப்புலேஷன் வித் டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். மிடில் கிளாஸ்ன்னு அவங்க சொல்லும்போது எல்லாத்தையும் சேர்த்து பண்ணல. ஆனால் நீங்கள் சொன்ன பாயிண்ட் ரைட்டு. அந்த ஃபியூலில் இருக்க டாக்ஸஸ், செஸ்ஸு, கேஸில் இருக்க செஸ்ஸு, இது ரெண்டுமே கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு டாப் கிரிட்டீரியா தான். இதை ஏன் அரசு பண்ணலை, இல்லை அடுத்த வருஷம் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்களா, இல்லை வேறு எதுவும் கணக்கு இருக்கா நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் சொன்னதை நான் முழுசாக ஒத்துக்கிறேன். அதை கண்டிப்பாக பண்ணலாம். அதாவது அது கண்டிப்பாக பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் எப்பயுமே இன்டைரக்ட் டேக்ஸ், நான் ஐஆர்எஸ் டைரக்ட் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் இருந்ததுனால நான் சப்போர்ட் பண்ணல. எப்பயுமே நான் சொல்லுவேன், இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து ரேஷியோ வந்து 25% மேலே ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடாது. அதாவது 100 ரூபா டேக்ஸில் வருதுன்னா 75 ரூபா இன்கம் டேக்ஸும் 25 ரூபா தான் இன்டைரக்ட் டேக்ஸ் இருக்கணும். ஏன் அப்படின்னா, நானும் ஒரு ஹமாம் சோப், மெடிமிக் சோப் வாங்குறேன், நீங்கள் ஒன்று வாங்குறீங்க, அம்பானி வாங்குறாரு, 3 பேரும் ஒரே ரேட்டு தான் பே பண்ணுறோம். எஃப்எம்மும் அதே ரேட்டு தான் பே பண்ணுவாங்க. 30 ரூபா சோப்புக்கு நானும் 3 ரூபா, அவங்களுக்கு 3 ரூபா, அவரும் 3 ரூபா. அவரு 1 லட்சம் கூட சொத்து வச்சுட்டு 3 ரூபா கட்டுறாரு. நம்ம எப்படி ஈக்குவலாக கட்ட முடியும்? ஆனால் இன்கம் டேக்ஸில் வேரி ஆகும். ஸோ எப்போல்லாம் வந்து இப்போ இந்தியாவில் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் 50% 50-50 ஈக்குவலாக இருக்கும். இன்டைரக்ட் டேக்ஸ் 50, டைரக்ட் டேக்ஸ் அப்படி இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நீங்கள் கேஸ் மாதிரி பயங்கரமாக ஹிட் ஆகும். அது வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் எல்லாருக்கும் ஈக்குவலாக, அம்பானிக்கு ஒரே ரேட்டு தான், சாமானியனுக்கு ஒரே ரேட்டு தான். ஸோ டெஃபினட்டாக அது பண்ணியிருக்கலாம்.
ஒருவேளை அடுத்த டைம் நீங்க உங்க உரைகள்ல உறக்க சொன்னீங்கன்னா எஃப்எம் காது கேட்டு அடுத்த டைம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். வெங்கடேஸ்வரன் சார், இதே மிடில் கிளாஸ் கேள்வியை தான் நான் திருப்பி வைக்க விரும்புகிறேன். ஏன்னா மெஜாரிட்டியான மக்கள் அதில் தான் இருக்காங்க. குறிப்பாக ஹெல்த் இன்சூரன்ஸில் எந்த விதமான பெனிஃபிட்டும் கொடுக்கல. அதுக்கான டேக்ஸில் கம்மி பண்ணியிருக்கலாம், வேறு எதுவும் அறிவித்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா இந்த மிடில் கிளாஸ் மக்களை மிடில் கிளாஸாகவே ரீட்டைன் பண்ணுறது அந்த எக்ஸ்பென்ஸுங்கிறது மெடிக்கலில் தான் போகுது. அதற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம் இல்லையா? அது இங்கே மிஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நீங்கள் இப்படி பாருங்கள், அதே இஷ்யூவை பிரதம மந்திரி 5 lakhs வரலும் எல்லாருக்கும் ஒரு ரீசனபிள் அமௌண்ட் வரலும் இன்சூரன்ஸு அவங்களே கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. ஸோ அதை அவைல் பண்ணலாம். ஒன்று இல்லை வெங்கடேஸ்வரன் சார், இல்லை இது சின்ன இது, அந்த 5 லட்சம் இன்சூரன்ஸு எந்த ஹாஸ்பிட்டலில் அவைல் பண்ண முடியிருக்கிறது? இன்றைக்கி கல நிலவரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் சார். நீங்கள் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி முதலமைச்சர் காப்பீடு இருக்குது, பிரதான் மந்திரியோடது இருக்குது. ஆனால் அது யாருக்கும் யூஸ் இல்லை சார். வெறும் பேப்பரில் இருக்கிறது எப்படி மக்களுக்கு பெனிஃபிட் ஆகிடும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க கேவியட் எம்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு தட்டுங்கள் திறக்கப்படும். எங்கள் ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் தான் பண்ண முடியும். அதை நீங்கள் டிமாண்ட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது சரியா இருக்கான்னு கண்காணிக்க வேண்டிய கவர்மெண்ட் தான் சார். பேப்பர்லேயே பார்க்குறேனே, இந்த சில ஹாஸ்பிட்டல்லாம் முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டத்தில் நாங்கள் கண் ஆப்ரேஷன் செய்கிறோம் அப்படின்னு கண் ஆப்ரேஷன் பண்ணுற 2-3 அட்வர்டைஸ்மெண்ட்டு பார்த்தேன். ஸோ அந்த கார்டை வச்சுக்கிட்டு போய் டிமாண்ட் பண்ணணும். பண்ணினீங்கன்னா அவங்க கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சார், எத்தனை மிடில் கிளாஸ் மக்களோட அதுவும் ஒரு நோய் ஆப்ரேஷன் அப்படின்னு உயிருக்கு போராடிட்டு இருக்கப்ப எப்படி சார் சட்ட போராட்டம் நடத்த முடியும்? ஒரே நேரத்தில் எத்தனை விஷயம் சார் நடத்த முடியும்? நீங்க இது பேப்பர்ல இருக்கிறத சொல்லிட்டு அது தப்பிச்சு போக முடியாதுல்ல சார். நீங்க நேரடியா இன்சூரன்ஸுக்கு டேக்ஸை கம்மி பண்ணீங்கன்னா மக்கள் நேரடியா அவங்களோட காசு போட்டு பண்ணிட்டு போறாங்க. அதை செய்யாம நாங்க இது வச்சிருக்கோம் அதை வச்சிருக்கோம் சொல்றதுல எப்படி சார் நியாயமா இருக்கும்? இன்சூரன்ஸ் வந்து இஸ் அ பிசினஸ். அதில் வந்து லாபம் நஷ்டம்லாம் கணக்கு பார்த்து தான் ப்ரீமியம் பார்க்குறாங்க. 100 பேர் இன்சூரன்ஸ் எடுத்தாங்கன்னா 10 பேர் தான் கிளைம் பண்ணுவாங்கிற பிரின்சிபலில் தான் ப்ரீமியம் பண்ணுறாங்க. 100 பேர் ப்ரீமியம் கட்டிட்டு 90 பேர் வந்து கிளைம் பண்ணாங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அவுட் ஆகிடும். ஸோ இந்த இன்சூரன்ஸை பொறுத்தவரையிலும் IRDA அவங்க தான் டிசைட் பண்ணணும். கவர்மெண்ட் ஹேஸ் நோ ஃபங்க்ஷன். இது வந்து லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு சொல்லி அதுக்குன்னு ஒரு செட்டப் இருக்குது. எப்படி நிர்மலா சீதாராமன் நினச்சா கூட பெட்ரோலுக்கு வந்து டேக்ஸை கம்மி பண்ண முடியாது. காரணம் அது GST கவுன்சில் இருக்குது. அந்த மாதிரி இன்சூரன்ஸுக்கு IRDA இருக்குது. ஸோ அவங்க இதில் போய் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. அதனால் இன்சூரன்ஸ் இப்போ சீனியர் சிட்டிசன்ஸுக்கெல்லாம் பெனிஃபிட் கொடுக்கணும், அதை ப்ரீமியம் கம்மி பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதை இன்சூரன்ஸ் கம்பெனிஸு இப்போது எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்காங்க. சுருக்கா அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதில் கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. கண்டிப்பாக. அதே மாதிரி இன்னொரு விஷயம், ரயிலை பற்றி எந்த விதமான அறிவிப்புகளும் இந்த பட்ஜெட்டில் இல்லை. ஏன்னா சாதாரண மக்கள் அதிகப்படியாக பயன்படுத்துகிற போக்குவரத்து என்பது ரயில்வே துறை. ஆனால் அதில் எதுவுமே சொல்லலையே அப்படிங்கிற ஒரு ஏமாற்றம் மிஞ்சி இருக்கு. அது ஏமாற்றம் தான். நான் கூட எதிர்பார்த்தேன் இப்போ சொல்லுவாங்களோ அப்போ சொல்லுவாங்களோன்னு. அது ரயில்வேயை பொறுத்தவரையில் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு தனி மினிஸ்டர் இருக்கார். அவர் அப்பப்போ அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. ஸோ பட்ஜெட்டுன்னு தனியாக, முன்னெல்லாம் ரயில்வே பட்ஜெட்டுன்னு தனியாக கொடுப்பாங்க. இதை மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இந்த ரயில்வே மினிஸ்டர் அப்பப்போ இந்த ராஜதானி எக்ஸ்பிரஸ் போடுவோம், இந்த இதை போடுவோம்னு சொல்லி அப்பப்போ அனௌன்ஸ் பண்ணதுனால அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் இந்த பட்ஜெட்டில் வரல. அதை யாராவது பின் பாயிண்ட் பண்ணாங்கன்னா ஒரு சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட்டு போடுறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு இருக்குது. சார், தமிழகத்திலிருந்து வைக்கப்படுகிற ஒரு முக்கியமான கேள்வி, தமிழகத்திலிருந்து சென்ற நிதி அமைச்சர் திருக்குறள் சொல்லி ஆரம்பித்தார், ஆனால் முழுவதுமாக தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அதை நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க? திருக்குறள் மட்டும் சொன்னால் தமிழ்நாட்டுக்கு போகுதுன்னு நினச்சிட்டாங்க உங்களுக்கு எஃப்எம். அதில் வந்து திருக்குறளுக்கு வந்து அவங்க ஆங்கிலத்தில் விளக்கம் கொடுத்ததுனால எஃப்எம் வந்து வந்து அதாவது அவங்க யூஸ் பண்ண குரல் வந்து வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. ஸோ அதுக்கு வந்து ஆங்கில விளக்கம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா,
ஜஸ்ட் அஸ் a லிவிங் பீயிங் லிவ் எக்ஸ்பெக்டிங் ரெயின்ஸ், சிட்டிசன்ஸ் லிவ் எக்ஸ்பெக்டிங் குட் கவர்னன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் உண்மையான திருக்குறள் தாத்பரியம் விளக்கம் எப்படி வரும்னா, வானம்ங்கிறது மலையை மட்டும் கொடுக்கக்கூடிய இல்லை. அப்படின்னா வள்ளுவர் வந்து மலை நோக்கி வாழும் உலகம்லாம் எழுதியிருப்பார். வானம்ங்கிறது வெளிச்சம், ஒளி, வெப்பம், ஹீட்டு, மழை ப்ளஸ் ஒரு பாதுகாப்பு கவசம். நம்ம வந்து வானத்தை பார்த்து கும்புறது, மலையை பார்த்து கும்புறது இல்லை. ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் வந்து அந்த பயனும் பாதுகாப்பும் இப்போ எஃப்எம் வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் பீகாருக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை தமிழ்நாடுக்கு கொடுக்கவில்லை அப்படிங்கிறது இதில் நான் ஒன்றும் இதை வந்து நம்ம வந்து மாற்றி இது பண்ண முடியாது. அது பீகாருக்கு ஒரு 4-5 அதில் வந்து ஸ்பெசிஃபிக்கான ரிலீஃப் கொடுத்துட்டாங்க. மேபி அது பீகாருக்கு ஒரு எமர்ஜென்சியாக இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இந்தியா மாரியான ஒரு நாட்டில் வந்து பலவிதமான மாநிலங்கள், கலாச்சாரங்கள் இருக்கிற இடத்துல வந்து பேலன்சிங் வந்து இம்பார்ட்டண்ட். ஒரு அம்மாவுக்கு 5 பிள்ளைங்க இருக்குன்னா, ஒரு நாள் அம்மா ஒரு பிள்ளைக்கு அதிகமாக ஊட்டுறான்னு வச்சுங்களேன், அந்த பிள்ளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னு அர்த்தம். இதை 4 பிள்ளையும் புரிஞ்சுப்பாங்க. சரியா? நார்மல் சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து ஒருத்தனுக்கு ஊட்டினீங்கன்னா ஓவராக செல்லம் கொடுக்குறான்னு அர்த்தம் வந்துடும். அதையும் 4 பிள்ளைங்க புரிஞ்சுப்பாங்க. ஸோ ஸோ இதை வந்து எஃப்எம் வந்து ஒரு தாய் மனசில் வந்து ஈக்குவலாக பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டேட் வரும்போதும் ஒரு கரகோஷத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க பார்லிமெண்ட்டில். பீகார் வந்தபோது சத்தம், ஆந்திரா வரும்போது சத்தம். ஸோ தமிழ்நாட்டில் தட்டுறதுக்கு யாரும் இல்லை. வெளிநாடு செஞ்சுட்டான்னு நினைக்கிறேன் ஒரு குரூப் அந்த நேரத்தில். திருக்குறளுக்காக சொல்கிறேன். ஸோ என்னோட பார்வையில் வந்து கண்டிப்பாக இந்த மழை மட்டுமல்ல, பயன், பாதுகாப்பு எல்லாமே வந்து நம்ம எஃப்எம் எதிர்பார்க்குற கடமை நமக்கு இருக்கு. ஏன்னா அந்தந்த ஸ்டேட்டில் எஃப்எம் வரும்பொழுது அவங்க அந்த ஸ்டேட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு எஃபோர்ட் போடுறாங்க. அதை ஒன்றும் டெல்லியில் தப்பாகவும் எடுத்துக்கிறது இல்லை. நீங்கள் ஜாஃபர் அவர் ரயில்வே மினிஸ்டர் இருந்தபோது எல்லா ட்ரெயினும் கர்நாடகா வரைக்கும் ஓடிச்சு. லல்லு பிரசாத் ரயில்வே மினிஸ்டர் வந்து எல்லா ட்ரெயினும் பாட்னா வரைக்கும் ஓடிச்சு. எங்கே ஆரம்பிச்சாலும் ட்ரெயின் பாட்னாவில் போய் நிற்கும். இதை டெல்லி ஒத்துக்குது. அதுமாதிரி எஃப்எம்மா இருக்கிறவங்க அவங்க பீரியடில் தமிழ்நாட்டு அவங்க ஓன் ஸ்டேட்டுக்கு ஒரு 4 பட்ஜெட் விஷயங்கள் பண்ணிட்டு போயிருக்கலாம். அவங்க வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்காங்களா அப்படின்னு எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது அதில். ஸோ இதை வந்து அவங்க அடுத்த பட்ஜெட்லேயே சரிப்படுத்தி தமிழகத்துக்கு சிறப்பான நிதிகள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான நிதி. நாங்கள் போன முந்தின பட்ஜெட்லேயும் வலியுறுத்துகிறோம் மேடத்தை பர்சனலாக பார்த்தபோது. அதாவது நதிநீர் இணைப்பு திட்டத்துக்கு ஒரு செயலாக்கத்துக்கு ஒரு தீவிரமான ஏன்னா தமிழ்நாடு நதியால் தான் ஏகப்பட்ட பஞ்சாயத்தில் இருக்குது. காவேரியிலேருந்து தண்ணியிலேருந்து எல்லா இடத்துலையும் நம்ம தண்ணி சம்பரம்பக்கத்தில் ஏன் 80% 90% தேக்கி வைக்கிறோம்? ஏன்னா சம்மரில் தண்ணி காலியாயிரும் பயத்தில் இருக்கோம். நான் 50% தேக்கி வச்சா மழையில் வந்து நான் பயப்படாமல் இருப்பேன். ஆனால் 50% தேக்கினா சம்மரில் தண்ணி இல்லாமல் போயிடும். அப்போ நான் என்ன பண்ணோம், எனக்கு தண்ணி வந்துட்டு இருக்கு நம்பிக்கை வேணும். தமிழகத்துக்கு மிக முக்கியமான நீர் ஆதாரத்துக்கு ஒரு பெரிய பட்ஜெட் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்கிற பட்ஜெட்டில் ஒரு 10 லட்சம் கோடி வரைக்கும் வரும். இவங்க இந்தியாவுக்கே 10 லட்சம் கோடி கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டில் மானிட்டைசேஷன் ஃபண்ட்லேருந்து. ஸோ அதை வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் முன்மாதிரியாக பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கையில் ஒன்றா இருக்குது. ஸோ நீங்கள் சொன்னதை நான் இதில் ஆமோதிக்கிறேன். அதாவது மாற்றாந்தாய் மனப்பான்மை இல்லை, தாய் பொது மனப்பான்மையோடு இருக்கிறாங்கன்னு. தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க ஒரு பொது மனப்பான்மை இல்லாமல் கொஞ்சம் ஸ்பெஷல் மனப்பான்மையில் இருக்கணுங்கிறதா என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. கண்டிப்பா சார். சார் அதே மாதிரி மாநிலங்களுக்கு 50 வருடத்துக்கு வட்டி இல்லாத கடன் அதுல அறிவிப்புகள் நிறைய செஞ்சிருக்காங்க. அது என்ன மாதிரியான இம்பாக்ட் எடுத்துட்டு வரும்? இல்லை, அதாவது மாநிலங்களில் பெரும்பாலான மாநிலங்களில் உங்களுக்கு அரசியல் நீங்கள் க்ளோஸாக பார்க்குறதுனால தெரிஞ்சிருக்கும். அதாவது எல்லாருமே வர்ற ஃபண்டை ஃபுல்லாக ஃப்ரீ பீஸ்லேயே கொடுத்து தள்ளிடுறாங்க. எல்லாமே ஃப்ரீ பீஸு. ஏன்னா ஃப்ரீ பீஸில் வந்து ஒரு கட்டமைப்பை நீங்கள் உருவாக்க முடியாது. சரியா? அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து எல்லாருமே மைனஸ் எக்கனாமியில் இருக்கிறதுனால லோன் இஷ்டத்துக்கு வாங்கிட்டாங்கன்னா அவங்க பேமெண்ட்டில் மாட்டிப்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதில் வந்து 2 விதமாக இந்த பட்ஜெட்டில் சப்போர்ட் பண்ணியிருக்கிறத நான் பார்க்குறேன். ஒரு சப்போர்ட் வந்து இந்த மாதிரி வந்து வட்டி இல்லாத கடனாக ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ்க்கு, இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ்க்கு அவங்க கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறாங்க. என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வருதுன்னா அதில் வட்டி இல்லாத கடன். 2வது வந்து அவங்க லோன் வாங்குறாங்க இல்லையா, லோன் வாங்குறதுல வந்து லிமிட்டேஷன் இருக்கும். ஜிஎஸ்டிபியில் எத்தனை % வரைக்கும் நீங்கள் லோன் வாங்கலான்னு ஒரு கணக்கு இருக்குது. அதாவது கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்டில் இதில் வந்து ஒரு 0.5% அடிஷ்னல் பாரோயிங் அலோவ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் 1 லட்சம் கோடிகள் போகும். இல்லை நம்ம தமிழ்நாட்டுக்குலாம் 1 லட்சம் கோடிகள் போகும்.
ஸோ பவர் செக்டர் ரீஃபார்முக்கு இந்த 0.5% ஜிஎஸ்டிபி ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் நீங்கள் இப்போ நீங்கள் இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஒரு 1 லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்கன்னா இன்னும் ஒரு 50,000 கோடி நீங்கள் வாங்கிக்கலாம் பவர் செக்டருக்கு. அது தவிர இன்ஃப்ராக்கு டோட்டலாக 1.5 lakh crores வந்து 50 years இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸாக கொடுக்குறாங்க ஃபார் அ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இதெல்லாம் வந்து இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு மட்டும் தான் பண்ண முடியும். இதை எடுத்துகிட்டு போய் மகளிர் நலத்திட்டத்தில் 5000 ஆள் கொடுத்துட முடியாது. ஸோ இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறது நல்ல விஷயம். ஏன்னா இவங்க ஸ்டேட்டில் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஆல்மோஸ்ட் ஃபண்டு ஒதுக்க முடியல அவங்களால. ஸோ அந்த விஷயத்தில் இது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். அது தவிர வந்து அவங்க இதில் வந்து இந்த அசெட் நம்ம பழைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அசெட்ஸ் எல்லாம் மானிட்டைஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு 10 lakh crores இதுக்கு வந்து நமக்கு கேபிட்டலைசேஷனுக்கு அக்செப்ட் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். சார், என்னோட இறுதியான கருத்து, எந்த பட்ஜெட்ல இருந்து இளைஞர்கள், தொழில் முனைவோர்கள், இல்ல புதிதாக தொழில் ஆரம்பிக்க இருக்கிறவர்கள், இவர்கள்லாம் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு புதுசா கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது, அவர்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம்? உங்களோட இறுதியான சுருக்கமான உரை சார். அதாவது 2 நான் ஏற்கனவே சொன்னதுதான் முதல்ல பாயிண்ட்ல சொல்லியிருந்தேன். 2 விஷயம் வந்து எந்த ஒரு பேங்க் லோனுடைய வழிமுறைகளின் படியும் இல்லாமல், அதாவது ஒரு அசெட் வேணும், 3 வருஷம் ஐடி ரிட்டர்ன் வேணும், இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஒரு 5 lakh வரைக்கும் ஒரு கிரெடிட் கார்டு எனி ஆண்டர்பிரனர் கம்பெனி அவங்க சின்ன லெவலில் எம்எஸ்எம்இ கான்செப்டில் இருக்கிற வரைக்கும் அதை வந்து கண்டிப்பாக இவங்க பயன்படுத்தணும். அந்த 5 லட்சத்தை வாங்கி ரீபே பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி அவங்க வச்சுக்கிட்டாங்கன்னா அடுத்தடுத்து அதில் வந்து அவங்க ஈஸியாக வளரக்கூடிய, ஏன்னா சில பேர் சின்ன கடனில் தான் போய் மாட்டுவாங்க. சின்ன தொழில் பண்ணும்போது ஒரு 5 லட்சத்துக்கு 24% 36% வட்டி வாங்கி மாட்டிடுவாங்க. ஸோ இதை கண்டிப்பாக அவங்க பயன்படுத்திக்கணும். 2வது, ஃபஸ்ட் டைம் ஆண்டர்பிரனர் இன்னும் 5 ஆண்டுகளுக்கு முதல் இன்வெஸ்ட்மெண்ட்டை 2 கோடி கொடுக்குறாங்க. மெயினாக ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் அண்ட் விமன். இந்த ஸ்கீம் வந்து 2 கோடிங்கிறது அவங்க தொழில் ஆரம்பிக்கிறேன்னு ஏதோ 25 வயசுல ஒரு பையன் ஆசைப்படுறான்னு வச்சுங்களேன், அவனை போய் ஒரு 10 பேர்ட்ட கடன் கேட்க சொல்லுங்க, அவங்க அம்மா அப்பா தவிர 50,000 வாங்க முடியாது. அவனை நம்பி 2 கோடி ரூபா கொடுக்குறாங்க. அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா 2 பாசிட்டிவான விஷயமா நான் பார்க்குறேன். நன்றி சார். சார், வெங்கடேஸ்வரன் சார், நம்ம எக்கனாமியில் நம்பர் 1 ஆகணும் அப்படிங்கிற இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதற்கு இந்த பட்ஜெட் எந்த அளவில் உதவும்? ஏன்னா இப்போ அமெரிக்காவோட நிலைமை இப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்குறோம். அவர்களோட சட்டத்திட்டங்கள் மாற்றி கொண்டிருக்கிறார், மற்ற நாடுகள் மீது திணிக்கிறார், சைனா போட்டி போட்டு வராங்க. இது மாதிரி சூழ்நிலையில் இந்த பட்ஜெட் நம்மளோட நம்பர் 1 ஆக்கிறதுக்கான உதவுமா? இது எந்த அளவுக்கு உதவும்? எதுவும் மாற்றங்கள் தேவைன்னு நினைக்கிறீங்க? இப்போது நம்ம இந்தியன் எக்கானமி ஃபண்டமெண்டலி வெரி ஸ்ட்ராங். நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா $660 பில்லியன் இருக்குது நம்மக்கிட்ட. அதே மாதிரி எக்ஸ்போர்ட்ஸ் ஆல்சோ இன்க்ரீஸிங். எக்ஸ்போர்ட்டுக்கு நிறைய இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்க. ப்ரையாரிட்டி செக்டார் மாதிரி அவங்க எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. பேங்க்ஸ் ஆல்சோ எக்ஸ்போர்ட்டுக்கு லோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் லோன் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒன்று பண்ண போகிறாங்க. நிறைய டெக்னாலஜிக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதனால் நிறையா எஃப்ஐஐஸு எஃப்டிஐஸ் எல்லாம் இந்தியாவுக்கு வருவாங்க. லாட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ரொம்ப அதிகமாகும். பெர் கேபிட்டா இன்கம்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொருத்தர் மனுஷன் கையிலையும் இருக்கக்கூடிய பணம் அதிகமாகும். அந்த பணம் அதிகமாகும்போது ஒன்று சேவ் பண்ணுவாங்க, இல்லை செலவு பண்ணுவாங்க. செலவு பண்ணாங்கன்னா சப்போஸிங் ஒரு ஸ்கூட்டர் வாங்குகிறோம், ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம்னா அந்த ஃப்ரிட்ஜு கம்பெனி, ஸ்கூட்டர் கம்பெனிக்கு நிறைய ஆர்டர் வரும், அங்கே நிறைய எம்ப்ளாய்மெண்ட் வரும். ஸோ இது ஒரு சைக்கிள். ஸோ சேவிங்ஸ் பண்ணாங்கன்னா அந்த சேவிங்ஸை வச்சு கவர்மெண்ட்டு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு முன்னோடியான ஒரு திட்டத்தை வச்சுருக்காங்க. இந்தியா வந்து எப்படியும் 3வது இடம் 2வது இடம் ஒரு 10-15 வருஷத்தில் வரத்துக்கு எல்லா விதமான அடிப்படை தேவைகளையும் அவங்க பார்த்து பண்ணுறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட்மெண்ட்டு, டெக்னாலஜியில் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அன்எம்ப்ளாய்மெண்ட்டு ப்ராப்ளத்தை, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு நிறைய ரிசர்வ். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டாலரை விற்றுருக்காங்க.
லிக்விடிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும்னு. அதே மாதிரி ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டிவிடெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க போகிறாங்க. அப்புறம் ஆனால் மேனுஃபேக்சரிங் செக்டரில் போதுமான கவனத்தை அரசு செலுத்தி இருக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்களா? அந்த பட்ஜெட் அது போதுமான முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லைங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. கரெக்ட். அது நான் எனக்கும் அதே வியூ உண்டு. இன்னும் கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் பண்ணலாம். அண்டு நான் கூட நினச்சேன் கார்ப்பரேட் செக்டார் இப்போது இண்டிவிஜுவலுக்கு மேக்ஸிமம் இன்கம் டேக்ஸு 30%. அதே கார்பரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 22% சர்சார்ஜ் அது இது போட்டால் கூட 24-25% தான். ஒரு தனிப்பட்டவனை நீங்கள் 30% வரலும் சார்ஜ் பண்ணுறீங்க. 15 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா 30%. அதே கம்பெனிஸ் கார்பரேட்டு அவங்களுக்கு அதை பெக் பண்ணிடுறீங்க 22, 23, 24. அது பண்ணக்கூடாது. கொஞ்சம் அட்லீஸ்ட் 1%. இப்போ கவர்மெண்ட் வந்து இந்த 12 lakhs பண்ணினத்தில் 1 lakh crores வந்து கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம். அது மக்கள் கையில் வரப்போகுது. அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு கார்பரேட் டேக்ஸை ஒரு 1%ஆவது ஏற்றிருக்கலாம். ஏன்னா அவங்கெல்லாம் ஹியூஜ் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. இவர் எக்கனாமிக் அட்வைஸர் சொல்கிறாரு எல்லா கார்பரேட் கம்பெனிஸும் நிறையா ப்ராஃபிட் பண்ணுறாங்க. அதை அவங்களே பிரித்து எடுத்துக்கிறாங்க டிவிடெண்ட்டுன்னு. அது வந்து மக்களுக்கு போய் சேரல, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரல, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதில்ல, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் பண்ணுறதில்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. ஆகையினால அந்த ஏரியாஸை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாக்கா இன்னும் நல்லா இருந்தது. நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.